கடவுள் ஒரு கண்காணி, கடவுள் சகலத்துக்கும் அதிகாரி, கடவுள் எல்லாமானவன், கடவுள் எல்லா உணர்ச்சியும் உண்டு. இரக்கம் மட்டும் கிடையாது, எல்லாமும் உண்டு. கடவுள்கிட்டேருந்து நான் இரக்கத்தை படுறேன், என்கிட்ட எந்த பிழையும் இருக்கக்கூடாது. என்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? அப்போ நான் சரியில்லாமல் எனக்கு வலி, எனக்கு துக்கம், எனக்கு கஷ்டம், எனக்கு வேதனை எனக்கு வருதுடான்னா கடவுள் காரணம் கிடையாது. நான் என்ன பண்ணல, நான் பசி எடுக்குது, கடவுள் கொடுத்துக்கிறாரு, சாப்பிட்ணும். விட்டு நான் செய்வோம் அசைவோம் வீகன் வருகன் குருகன்லாம் சொன்னார் பிரச்சனை. இன்னும் நிறைய டைப்பாக சாப்பாடு வந்துது இப்போல்லாம். அவர் ஜிம்மில் இருக்கிறார், அவர் போய் கேட்டிங்கன்னா அவர் விதமாக சொல்லுவார், முட்டையில் மஞ்சள் சாப்பிடாதுன்னு வரும். அண்ணாப்பா சாப்பிடாது தானே? ஏன் அதிகபட்சமாக சாப்பிடாது, கொஞ்சமாக சாப்பிட்லாம். அது ஒரு மஞ்சளில் ஒரு லேசாக போச்சு விரல் வச்சு நக்கிடலாமே தவிர அதிகபட்சமாக சாப்பிடாது. அப்படி தானே? யார் இலக்கணங்களை வரையறல, யார் வளர்க்குதுண்ணா? ஊரில் இருக்கிறவ பூரா பையலும் பூரா விஷயத்தையும் எதனா ஒன்று சொல்லினே இருப்பேன். யார் உஷாராகண்ணா? நான் கூட உங்களுக்கு தேவையில்லாத சொல்லிட்டு இருப்பேன், உஷாராகணும். நான் பாட்டு சந்தோஷமாக இருந்துட்டேன். எப்படியா சந்தோஷமாக இருக்கு? எனக்கு துக்கமாகுது. அப்போ துக்கமாக சார், நீங்கள் சொன்னீங்க சந்தோஷமாக இருக்கு, நீ இப்போ துக்கமாக இருன்றீங்க. இல்லை சந்தோஷப்பட முடியல, என்ன பண்ணுறது? துக்கமாக இருந்துட்டால் திரும்ப சந்தோஷமாகிடுவேன். அதனால் கடவுள் யார்? கடவுள் எப்படின்னா, கடவுள் ஒரு வெற்றிடம். எல்லா உணர்ச்சி யாருக்கு? உனக்கு. உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது யார் வேலை? உன் வேலை. உன்னை ஒழுக்கமாக வச்சுக்கிறது யார் வேலை? உன் ஒழுக்கம் யாருக்கு தெரியும்? உன் செயல் யாருக்கு தெரியும்? நீ ஒரு செயலை எதுக்கு செய்யறன்னு யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். உனக்கு தான் பசி, உனக்கு தான் தூக்கம், உனக்கு தான் தாகம், உனக்கு தான் ஊரில் இருக்குது, உனக்கு தான் எல்லாம். யார் மகிழ்ச்சியாக வச்சுக்கினா? உன்னை நீ மகிழ்ச்சியாக வச்சுருந்தாவே யாரை வச்சுக்கிற? கடவுள் வச்சுக்கிற. உன்னை கொண்டாட்டமாக வச்சுக்கோ, மகிழ்ச்சியாக வச்சுக்கோ, ஆனந்தமாக வச்சுக்கோ, நிறைவாக வச்சுக்கோ. விட்டு கடவுள் இறக்கமானவர் எல்லாம் ஏமாத்துறாரு.